ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியா நமக. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத ராசி பலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது ஜோதிடர் மீனாட்சி முருகன். இந்த ஆடி மாசத்துல பலனை பத்தி பார்க்கறதுக்கு மேல ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது நம்ம ரிஷப ராசி ரிஷப லக்கணமா ஃபர்ஸ்ட் அதை யூஜிதப்படுத்திக்கணும். அடுத்தது இந்த நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கும் இந்த கோச்சாரத்துக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 100% உங்களுக்கு பொருந்தக்கூடியமா இருக்கும். அடுத்தபடியா இது சனி வக்ரத்துல இருக்காரு. அது 10ஆம் இடமா வர்றதுனால ரிஷபராசிக்கு ஜென்ம குருவா இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா நடக்கக்கூடியான காலகட்டம் தான் இந்த ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மட்டும் பேச்சு அடைகிறார். அவர் எப்ப ஆடி மாசம் 16ஆம் தேதி மட்டும் அவர் மட்டும் பேச்சு அடைகிறாரு. ஆல்ரெடி குரு ஜென்மத்துல உட்காந்துருக்காரு, ஜென்ம குருவா இருக்காரு. அதை பண்றாரு போற இதை பண்றாரு, அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கு, நடைமுறையில் தான் போயிட்டு தான் இருக்கு. அவர் ஒன்னும் ஜென்மத்துல உட்காந்து பெருசா ஒன்றும் பண்ணிட போறதும் கிடையாது. சூரியனுடைய சாரத்துல இருக்காரு. அவர் இன்னும் அடுத்த நிலைக்கு அவர் போயிட போறாரு. இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்ப ஆண்டு கிரகங்கள் ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது. இந்த குழந்தை பாக்கியங்கள் தள்ளி போறது, மனைவி வழி சொந்தங்கள் வழியா பிரச்சனைகள் வர்றது, பூர்வ புண்ணியத்துல பிரச்சனைகளை வர்றது, மங்காளி பங்காளி சண்டைகளா வர்றது, அவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் எல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கும். 10ல சனி வந்ததுல இருந்து ஆட்சியானதுல இருந்து இந்த பிசினஸ் பண்ற தொழில கொஞ்சம் ஏற்றம் இறக்கங்களுடன் கொடுக்கல் வாங்கல்கள் அது இதுமா போயிட்டு இருந்து. இப்ப இதே இந்த சனி பகவான் வக்ரமடைந்த பிறகு அந்த 10ஆம் இடத்துல வக்ரமடைகிறார், அதாவது அதிசாரம் பெறுகிறார். 4.5 மாசத்து வரைக்கும் அங்க இருப்பாரு. சோ நவம்பர் வரைக்குமே நம்ம செய்கின்ற தொழில கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும். நிறைய வருமானம் வர மாதிரி இருக்கு, அது இல்லாம போயிடும். சோ அந்த காலகட்டங்கள்ல அந்த தொழிலை விரிவு செய்யறதுலாம் இல்லாம மன அலைச்சல் அதிகமாகும். சேமிக்கிற பணத்தை பார்த்தா இல்லாம கூட போறதுக்கான அற்புதமான ஒரு காலகட்டமா கூட அமைஞ்சிடும். கொடுத்த வேலை காப்பாற்ற முடியலன்றவர் இந்த 7க்கும் 12 மனைவி வழி பிரச்சனைகளா வர்றது, மனைவி அமைவதில் சிக்கல்கள் வர்றது கொஞ்சம் அதிகமாகும். இந்த மனைவி வழிகள் என் மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு, விரைய செலவுகள் வருது, மருத்துவ செலவுகள் வர்றதுலாம் இந்த ரிஷபராசி நேயர்கள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மனைவி விட்டு பிரிந்து போனால் கூட ஒரு பிரச்சனை இல்லைன்னு கூட என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யறேன். இப்ப இந்த ஆடி மாசத்துல சுக்கிரன் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா டிரான்சிட் ஆகுறாரு ஆடி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும். சோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே கொடுக்கலாகட்டும் வாங்கறதாகட்டும், இந்த 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் இல்லையா, அதுல போயிட்டு புதன் சுக்கிரன் இருக்கிறது. சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு சூரியனோட வீட்டுக்கு போயிட்டு பகை பெறுவதமாங்கிறதுல ஒரு அமைப்பெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்ப ஆல்ரெடி 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு இருக்கு. இந்த ராகுன்னா லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். இப்ப இந்த ராகுக்கு வீடு கொடுத்த அந்த குரு பார்த்தா ஜென்மத்துல உட்காந்து, அப்ப லாபம் என்பது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும், கடுமையா உழைக்க வேண்டியதாவே இருக்கும். அதை கேட்டா வரப்போனா இப்ப சொன்னா பார்த்தா வரப்போனோம்னா இப்ப கேட்டா கூட வர முடியாத ஒரு அமைப்பா ஓடிட்டு இருக்கு. கொடுத்த கடனை வசூல் பண்ண முடியல, வர கடனை தடுக்கவும் முடியல. கடனை ஏறிக்கிட்டு கடன் சுமைகள் எப்போது எனக்கு குறையுங்கிற அமைப்பில் தான் போயிட்டு இருக்கிறோம். அப்ப இது முன்னால திருமண கடன் இருக்கிறவங்க, வீடு கட்டி அதன் கடன் இருக்கிறவங்க, மருத்துவ செலவு கடன் இருக்கிறவங்க, இப்படி பலதாரப்பட்ட கடன்கள் அவங்க தசாபுத்தி தகுந்த மாதிரி கடன்கள் இருக்கும். இப்ப ஜென்மத்துல இருக்கிறதுனால இடம் விட்டு இடம் தாண்டி இருக்கிறது பிரச்சனை ஓரளவு சமாளிச்சுக்கலாம். இப்ப நான் ஒரு ஊர்ல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறேன் அப்படின்னா தாராளமா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, கடன் அடைச்சிக்கலாம். இந்த குழந்தைகள் இடையில பிரச்சனை, அப்புறம் கல்விக்காக கடன் வாங்குறது, தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டு அல்லல் படுறதுலாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கெல்லாம். ஏன்னு கேட்ட 5ல கேது, 10ல சனி வக்ரமாக, 11ஆம் இடத்துல ராகு, ஜென்மத்துல குருவாவும் செவ்வாயும் போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் மன தைரியமும் மன போராட்டமும் நிறைந்த வாழ்க்கையா போயிட்டு இருக்கோம், மன உளைச்சலா ஓடிட்டு இருக்கும். சோ உங்களுடைய தசாபுத்தி ஃபேவரட்டா இருந்தா இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம். மன தைரியம் தான் வேணும். இப்போ நான் ஜெயிச்சிடுவேன், நான் இந்த போயிடுங்கிற மாதிரி கணக்கில் தான் போயிட்டு இருக்கு. இந்த ஆண்டுக்கோளில் மாற போறது கிடையாது, இது குருவம் மாற போறதும் கிடையாது. செவ்வாய் தான் அவரு இந்த ஆடி மாசம் பூரா அங்கதான் இருக்க போறாரு. இந்த சுக்கிரன் மட்டும்தான் பேச்சார். முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தனஸ்தானாதிபதி இல்லையா, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன், அவர் என்ன பண்றாரு, 2க்கு 5 3ஆம் இடத்துல இருக்கிறார், சூரியனோட பயணிக்கிறார். சோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடியுமா நல்லதுல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க 2ஆம் கட்ட நிலைமையா போயிட்டு இருக்கணுமா. சோ குலதெய்வத்தை அனுபவிப்பது, குலதெய்வம் கோயிலுக்கு போறது, இது ஒரு பெரிய ஆப்ஷனா கூட எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குலதெய்வம் கோயில் இருக்கா, சோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நிவர்த்தி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு
தசாபுத்தி வந்து உங்களுக்கு ஃபேவரட்டா உங்களுக்கு அனுகூலமா இருந்தது அப்படின்னா தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா நிறைய கடன் சுமையில் தான் இருக்குன்னு இதான் உண்மை. இல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அந்த வேலை மேல இருந்து முயற்சிகள் செய்து அதன் மூலியமா இருக்கலாமா தவிர நாடு விட்டு நாடு வெளியே போனவங்களுக்கு கூட இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷப லக்கணத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப 10ஆம் இடத்துல சனி வக்ரமா இருந்து அது இன்னும் வந்து ரிஷப லக்கணமா இருந்து கும்பராசியா இருந்தா இன்னும் ஒரு வேற மாதிரியான லெவல்லாம் வந்து போயிடும். சோ அப்ப நீங்க வந்து ரிஷப லக்கணம் ரிஷப ராசியா இருந்தா கூட அந்த பலன் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே பொருந்த பலமா தான் இருக்கும். சோ 11ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த லாபத்தை கட் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு. நம்ம உழைச்சேன், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் நிறைய வேலை செய்யறேன், எல்லா சக பணியாளருக்கு முன்னாலே நான் அவமானப்படுத்த பண்ற காலகட்டம் தான். நான் வந்து என் வேலையை நான் கரெக்டா செய்யறேன் இருந்தாலும் அவப்பேரை சுமக்கிறேங்கிறது தான் இந்த ரிஷபராசினர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கேது, அதாவது அங்காளி பங்காளின்னு சொல்ற நம்பிகள் பூர்வ புண்ணியத்துல அதன் மூலியமா வந்து பிரச்சனைகள் இன்னும் மேலோங்கிக்கிட்டே இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து வெளியே எப்படி வரணுன்றதுக்கான ஒரு ஆலோசனைகள் நல்லா வைக்கலா பார்த்து வச்சு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு முயற்சி நீங்க பண்ணான்னு சிறப்பா இருக்கும். சோ இந்த ஆடி மாசத்துல 15ஆம் தேதி வரைக்குமே ஒரு இந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கும். சோ இந்த ஆடி மாசத்தை 2ஆ பிரிச்சுக்குவோம். நம்ம 15 வரைக்கும் என்ன இருக்கு, அந்த சுக்கிரன் வந்து 3ல இருந்து 4 போற வரைக்குமே இந்த பணம் கொடுக்கறது, வாங்குறது, வண்டியை மாத்துறது, இப்ப பிள்ளைங்களுக்கு செலவு பண்றது, இன்வெஸ்ட் பண்ற பணத்தை வந்து எப்படி திருப்பி எடுக்கணுமாங்கிறது. சோ இந்த மாதிரி எனக்கு அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தோம்னா நிதானத்தோட உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசி அப்புறம் முடிவு வர்றது நல்லா இருக்கும். அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்தா அது என்ன பண்ண நம்பி ஏமாற கதையா கூட போய் சேர்ந்துடும். ஏன்னா அப்ப வந்து செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தை அதிபதி லக்கணத்திலே இருக்காரு. 7ஆம் இடம் என்பது சித்தப்பாவைன்னு சொல்றோம், நம்பிக்கை துறவு நண்பர்களோட சொல்லலாம். அவர் வந்து குருவோட சேர்ந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால நம்ம உறவுகள், நம்ம நண்பர்கள் வழியில பணம் கொடுக்கறது ஏமாறதுலாம் நடந்திருக்கும். கண்டிப்பா இது நடந்தே இருக்கும். அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லிட்டு அதன் மூலமா நீ வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கிறது நல்லா இருக்கும். உங்களுக்கு குரு வந்து 5ஆம் பார்வையா வந்து கேது பார்க்குறப்ப கடன் அமைப்புகள் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு கடத்தை வாங்கி இன்னொரு கடனை கொடுக்கறது, ஒரு கடத்தை வாங்கி டாப் அப் பண்ணி இன்னொரு கடனை கொடுக்கறது, அப்ப ரொட்டேஷன் ஒரு வேலை வந்துட்டு கடன் சுமை கூடிக்கிச்சு. அப்ப நம்பி கொடுத்த பணம் போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 9ஆம் இடம் இல்லையா, 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. இப்போ 9ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தா, உங்க பர்ச்சாட்ல நல்ல கிரகங்கள் இருந்தா அருமையான பலன் அனுபவிப்பீங்க. நீங்க இல்ல அங்க என்ன என்னுடைய பர்ச்சாட்ல நல்ல கிரகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அது இப்படிதான் நடக்கும். அந்த இடத்துல ஒரு இப்ப அந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சமா இருந்தா இந்த குரு வந்து பார்த்துட்டாருனாக்கா அவன் நிறைய பலன் அனுபவிச்சிருக்கலாம். சோ அந்த இடம் காலியா போச்சு அப்படின்னு சொன்னாக்க 9ஆம் இடம் குரு பார்வைப்படுற இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து 8க்கும் 11க்கும் வர்றாரு குரு, அவர் லக்கணத்துல வந்திருக்காரு. செவ்வாய் வந்து 7க்கும் 12க்கும் விராதிபதியா வர்றாரு, அவர் லக்கணத்துல வந்திருக்காரு. சோ அப்ப வந்து விரையம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், மருத்துவ செலவுகள் போயிட்டே இருக்கும், அப்பாவை தந்தை வழி செலவுகள்லாம் போயிட்டே இருக்கும், மனைவி வழி உறவுகள் அவங்க வழி செலவுகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், எல்லாம் வெறும் செலவாகவும் போயிட்டு இருக்கும். கட்டுக்கணக்கு அந்த மாதிரி கடனை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து இந்த கடல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு செலவை அடக்கி கொண்டு நான் உங்களுக்கு திடப்படுத்திக்கிட்டு நல்லா இருக்கும். அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு. ஆடி மாசம் 12ஆம் தேதி மேல எல்லாமே ஓரளவுக்கு மாறிடும். உங்களுடைய பட்சாட்ல நல்ல தசாபுத்தி, நல்ல கிரகங்கள் இருந்து நல்ல தசாபுத்தி இருந்தா இதுல இருந்து நீங்க வந்து தப்பிச்சிடலாம். அடுத்து வந்து சனி வந்து 10ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு வந்து 9க்கும் 10க்கும் தர்ம கர்மாதிபதி. அவர் வந்து வக்கரகதியில் இருக்கார். 4.5 மாசத்து வரைக்கும் அவர் வந்து வக்கரகதியில் இருக்கார். அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு சனி வக்ரமா இருந்தா அந்த 9, 10 அந்த பாவத்தத்துவங்கள் அந்த பாவகங்கள் இயக்குகின்ற நல்ல கிரகங்கள் இருந்தா அது மேல வக்ரம் அடைஞ்சு அது உங்களுக்கு பர்ச்சாட்ல உங்களுடைய சனி வக்ரம் அந்த கிரகத்துல இருந்தா இன்னும் சிறப்பான பலன் 1க்கு 100 மடங்கு கூட கொடுத்துட்டு போறாரு. அற்புதமான காலகட்டமா கூட இருக்கும். பர்ச்சாட்ல சனி வக்ரம் இருந்தா அந்த சனி வக்ர சனியை பார்த்துட்டாரு அப்படின்னா இப்ப நம்ம சொல்ற பலன்லாம் தலைவே இருந்துரும். அந்த குருவுக்கு செவ்வாய்க்கான வேலை இல்லாத மாதிரி அந்த சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாருங்கிற மாதிரி இருக்கு. அவரு பயங்கரமா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார். அப்ப இந்த ரிஷபலக்கணத்துக்கு யோகக்காரன் சனி, ரிஷபலக்கண ரிஷபராசிக்கு யோகக்காரன் சனி பகவான் தர்ம கர்மாதிபதியா வர்றாரு. அவர் வந்து 10ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறாரு. அதிசாரம் 4.5 மாதத்துக்கு அடிச்சது யோகம், அடுத்து ஜாக்பாட்ங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இந்த குருவும் செவ்வாயும் ஒண்ணும் செய்ய போறது இல்லை. நமக்கு வந்து தசாபுத்தி மட்டும் ஃபேவரட்டா இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரன் டிரான்சிட் ஆகுறது, இந்த சனி வக்ரம் அதிசாரம் பெறதுலாம் அந்த அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு. சோ அது எல்லாமே நெகட்டிவா இருக்கும், எல்லாமே கடன்லயே போயிட்டு இருக்கு. திடீர்னு இவர் சொல்றாருன்னு பார்த்தா அந்த பழைய கடன் கதவு தட்டி கொடுத்துட்டு போயிடுவான். எதிர்பார்த்த பணங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. மாணவர்கள்லாம் நிறைய எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் வந்து 10 நாளா ரிசல்ட் கிடைச்சிடும் அவங்களுக்கு. நான் வந்து வெளிநாட்டு நோக்கி வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு படிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். அவங்களாம் வந்து பார்த்தா அப்படின்னா கூட்டிட்டு போயிட்டோம். சனி வக்ரமா இருக்கிறது பட்ஜெட்ல சனி வக்ரமா இருந்தா உங்களுக்கு ஜாக்பாட்
நல்ல அற்புதமான காலகட்டம். எல்லாருக்குமே நடக்காது. உங்க பர்ச்சாட்ல உங்க ஜனகால காலகட்டத்துல உங்களோட இந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருந்தா இப்ப வக்கரகைகள் இருக்கிறதுக்கு இந்த அந்த 4.5 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய ஹீரோ, ஒரு ராஜா கூட வச்சுக்கலாம், அப்படி கூட கொண்டுட்டு போயிடலாம். அதே மாதிரி சுக்கிரன், உங்களுடைய பர்ச்சாட்ல சுக்கிரன் நல்லா ஃபேவரட். அவர் வந்து லக்னாதிபதியா ராசாதிபதியா வந்து அவருடைய பர்ச்சாட் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னாக்கா இன்னைக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு செல்லும் போதெல்லாம் உங்களுக்கு இடல் மாற்றம், தொழில் மாற்றம், மாற்றம், பணம் வர்றது போறது எல்லா வகையிலுமே வந்து ஒரு சிறப்பான காலகட்டமா உங்களுக்கு வந்து அமைஞ்சிடும். ஆக இந்த ஆடி மாசம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து அற்புதமான காலகட்டமா வரப்போகுது. நிறைய கடன்களும் சுமக்க போறீங்க. இந்த குரு கேது வரும்போது, இந்த குரு பயிற்சி இருக்கும் போது கடன் வாங்கிட்டு இருப்பீங்க நீங்க. இல்ல கடனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாக்க சொத்துக்கள் மீது கூட கடன் வரும், தப்பே கிடையாது, வாங்கிக்கலாம். ஏன்னா கடன் வந்து ஏதோ ஒரு வகையில் வருணுங்கிறது விதி, நீங்க அடிஞ்சே தீர்வீர்கள். இந்த குரு கேது சம்பந்தம் வரும்போது கடன் வரும். இது வந்து அனுபவத்தில் பார்த்த உண்மை. அதனால இந்த ரிஷப லக்கணத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கடன் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு, விரை செலவு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இறைவனுடைய அருளால் வந்து சனி வக்ரம் பார்த்தால தொழில் வழி சிறப்பு மேம்படும். அப்போ உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் தான். கடன் வரும், கடனை அடைக்கலாம். அடுத்து வந்து தொழில் வழியில, வியாபார வழியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆடி மாசம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமான காலகட்டமா காத்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஆடி மாசத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நிறைய பிளான் பண்ணலாம், நிறைய வண்டி வாங்கலாம், கார்ல வாங்கி மாத்திக்கலாம், அந்த இருக்கிற வீட்டை, அதாவது ஆவணி மாசம் மாற்றிக்கலாம், அந்த பிளான் கூட கொண்டு வரலாம். ஆவணி மாசம் வந்து வீடு கட்ட போறேன், சூப்பரா செய்யலாம், வீடு கட்டுறதுக்கான அற்புதமான காலகட்டம். நான் வீடு கட்ட போறேன்னு சொல்லி கட்டுங்க, நிறைய கடனை வாங்கிங்க, தப்பே கிடையாது. என்ன குருக்கு சம்பந்த கடன் வந்திருக்கும். உங்க பர்ச்சாட்ல சனி வக்ரமா இருந்தா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் வரும், நிறைய பணங்கள் வரும். அந்த பணத்தை வந்து சிறப்பா செயல்படுங்க. 7ஆம் இடத்தை அந்த குருவும் செவ்வாயும் பார்க்கறதுனால ஏமாந்துடாதீங்க, கண்டிப்பா நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில. அப்ப நீங்க பதிவு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷபலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் கடன் வரும், கடன் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த கடனை எப்படி பண்ணணுங்கிறத ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த மாணவ செல்வங்கள்லாம் இடம் விட்டு இடம் போயிட்டு படிங்க. நிறைய எதிர்பார்த்த கல்விகள் கிடைச்ச கல்வி வச்சு நிறைய படிங்க. நண்பர்கள் எடுத்தா நம்ம எடுக்கணுன்ற கான்செப்டுக்கு போகாதீங்க. உங்களுக்கு எதை பிடிக்கிறதா தேர்ந்தெடுங்க. ரிஷபலக்கணத்துல ரிஷபராசி நேயர்கள் எல்லாம் அற்புதமான காலகட்டம். 10ல் சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்ப தொழில் வழி மேன்மை ஏற்படும், தொழில் வழியில கடன்கள் ஏற்படும். கடன் அடைச்சிடலாம், தப்பில்லை, பயப்படாம கடன் வாங்குங்க. வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் உஷாரா இருங்க. 5ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 1/8/2024 பயணிக்க போறாரு. அதாவது ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு மேல வந்து வண்டி வாகனத்துல செல்லும் போது உஷாரா இருங்க. யாருக்காவது வண்டி திருடு போறதோட சான்சஸ் இருக்கு. அப்ப வாகனங்களை உஷாரா பாத்துக்குங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க, ஐஎஸ்ல ஹை குவாலிட்டில இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பக்கம் வந்து கடனை, ஒரு பக்கம் நிறைய கோடி கடன் வந்தாலும் ஒரு கோடி ஒரு பக்கம் செலவாகிக்கிட்டே இருக்கும். அப்ப அரசியல்வாதிகள் அரசியல் உன்னதமான அற்புதமான காலகட்டமா இருக்கு. ஜென்மத்துல கூறு இருந்தாலும் பரவாயில்ல, சனி வக்ரம் அடைவதனால இது வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பாதான் இந்த ஆடி மாசம் அமையும். ஆகவே ரிஷபராசி நேயர்கள் இந்த ஆடி மாசத்துல சுக்கிர பேச்சு வரைக்கும் ஆடி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலனும், ஆடி மாசம் 16ஆம் தேதி இன்னொரு பலன் அனுபவிக்க போறீங்க. அப்போ நிறைய கடன் வாங்கி கடனை கொடுத்து கடன்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு முயற்சிக்கிட்டு அதன் மூலமா இருந்து வெளியே வந்து மன உளைச்சல் ஆகாம நீட்டா வந்து குழந்தைகளை படிக்க வச்சு முதியோர்களை பாதுகாத்து இப்படி நிறைய வாழ்க்கையில உருண்டு புரண்டு போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஆடி மாசம். ஆகவே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஷேர் பண்ணுங்க. நீங்க ரிஷபராசி தானா, ரிஷப லக்கணம் தானான்னு முதல்ல முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஓடுதுன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலனை மேட்ச் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.